ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். அதுக்குள்ளே நீதானே என் பொண்ணு சொந்தம் முடிஞ்சு 4வது எபிசோட் ரெக்கார்ட் பண்ணுறோம். 4வது பாசிட்டிவ் செல்ஃப் ஹெல்ப் எபிசோட் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு மாதமே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ப முடியல. காலங்கள் உருண்டோடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் டைம் இஸ் ஃப்ளையிங். ஸோ நாமளும் அது கூடயே சேர்ந்து ஃப்ளை பண்ண வேண்டியது தான், வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஐம் நாட் கம்ப்ளைனிங். திங்ஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு, திங்ஸ் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. அண்ட் I'm happy with where I am and I'm happy with what I'm doing. So no complaints. நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் எப்படி போகுது? ஹோப்ஃபுல்லி எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு, எல்லாமே குட்டாக தான் போகுதுன்னு நான் நம்புகிறேன். இஃப் சம்திங் இஸ் நாட் கோயிங் ரைட், ஜஸ்ட் நோ தட் இட் வில் பி டெம்பரரி அண்ட் உங்களோட குட் டேஸ்லாம் திரும்பி வந்துடும். உங்களோட ஹாப்பி டேஸ்லாம் சீக்கிரமே திரும்பி வந்துடும். சரியா? உங்களை நோக்கி குடுன்னு ஓடி வந்துடும். ஓகேவா? ஆல் இஸ் வெல். சியர்ஸ். அண்ட் இந்த வாரம் நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பைடிங் டைம். எஸ், பைடிங் டைம், BIDING. நிறைய பேருக்கு இந்த வார்த்தை தெரியாமல் இருக்கலாம், அதனால இந்த ஸ்பெல்லிங் சொன்னேன். பைடிங் டைம்னா என்ன, அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்? இது ஒரு சைக்காலஜி டெக்னிக் கிடையாது, ஒரு லைஃப் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நான் நிறையா டைம் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு இது நிறையா டைம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை தான் இந்த வாரம் நான் ஷேரும் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ பைடிங் டைம்னா என்ன அப்படின்னா, தமிழில் ஒரு கரெக்டான காலத்துக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கோங்க, கொஞ்சம் கெட் த்ரூ பண்ணுங்கள், இந்த டைமை கொஞ்சம் ஹேங்கின் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதெல்லாம் பைடிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் டைமை ஓட்டுறது, காலத்தை ஓட்டுறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங் வேறு, இது வேறு. அதுக்கான டிஃப்ரென்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு ஏதாவது ஒரு செம்ம டஃப்பான ஒரு டைம் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில், கரியரில், ஃபினான்ஸில், ஹெல்த்தில், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பில், இல்லை ஃபேமிலி வைஸ் ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு. நான் எல்லாமே பெஸ்ட்டாக தான் பண்ணுறேன், என்னால் முடிஞ்சது நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன், ஆனாலும் டெய்லி சண்டை வருது. என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் அவங்க என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சம்பாரித்து கொடுக்குறேன், ஆனாலும் காசு பத்தலைன்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று அடி விழுந்துகிட்டே இருக்குது, திரும்புகிற திசையெல்லாம் கண்ணி வைக்கிறாங்க, எந்த பக்கம் போனாலும் அணைக்கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு லைஃப் அப்படி இருக்குங்கல்ல. எல்லாமே பண்ணுவோம், எல்லாமே சூப்பராக பண்ணுவோம், அவ்வளோ ஜென்யூனாகவும் இருப்போம். ஏண்டா யாரா நீங்கள் எங்கிட்ட சரசம் பண்ணுறதுக்குனே உங்கள் ஆத்தாப்பா உங்களை பெற்றுட்டானாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜோக்ஸ் அபார்ட், பட் அந்த மாதிரி ரொம்ப ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்குது, நடுவில் மாட்டிக்கிட்டேன்டா, ரொம்ப அவஸ்தைப்படுறேன்டா சாரி அப்படிங்கிற மாதிரி இருக்க ஒரு டைமில் என்ன தான் பண்ணலாம்? பைட் டைம் பண்ணலாம். யா, வி கேன் பைட் டைம் படி, வி கேன் பைட் டைம். ஸோ பைட் டைமுங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேவா? பேசிக்ஸை ஒழுங்காக பண்ணுங்கள் அந்த மொமெண்ட்டில். ஓகே, உங்கள் சைடில் போட்டிருக்க எஃபர்ட்ஸ் ஆல்ரெடி போட்டு தானே இருக்கீங்க, ஓகே போடலாம். ஓகே, அது பாட்டு நீங்கள் போட்டுட்ருங்க. நீங்கள் குட்டாக தானே இருக்கீங்க, நீங்கள் பாட்டு குட்டாக இருங்க. புவராக லூசத்தனமாக எதுவும் பண்ணிடாதீங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி குவிட் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஹேங் இன் தேர். இன்னொரு கொஞ்சம் நாள் போகட்டும், இன்னொரு கொஞ்சம் வாரம் போகட்டும், இன்னொரு கொஞ்சம் மாதம் போகட்டும், ஏதாவது மாறும். சம்திங் வில் கிவ் இன். இதே மாதிரி எப்பவும் இருந்துட முடியாது, இதே மாதிரி எப்பவும் இருந்துடாது. ஒரு நாள் சூரியன் மேலே வரும், ஒரு நாள் விடியும். ஓகேங்களா? இப்போது கிரிக்கெட் பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும். அவங்களோட ஒரு ஃபேவரட் ஸ்போர்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு இங்கிலாண்டில், நான் கிரிக்கெட்டை வச்சு சொல்கிறேன், பட் கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும் நான் நினைக்கிறேன். இங்கிலாண்டில் ஒரு லார்ட் ஸ்டேடியமில் ஒரு நல்ல ஸ்விங்கிங் அண்ட் சீமிங் கண்டிஷன்ஸில், ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸில், வெட்டான ஒரு பிட்ச்சில், மாய்ஸ்சர் நிறையா இருக்க ஒரு பிட்ச்சில் ஆண்டர்சனும் ப்ராடும் பவுலிங் போடுறாங்க. ஃபஸ்ட்டு டே இந்த மார்னிங். பால் எப்படி ஸ்விங் ஆகும், பால் எப்படி டர்ன் ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஆடுறதே ரொம்ப கஷ்டம். ஆர் உங்களோட ஆப்போனண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவங்கள ஆடுறது ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நாம் எவ்வளோ வேணால் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், நம்ம எவ்வளோ வேணால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், பால் அப்படியே ஜிக்குன்னு திரும்பும், நம்ம சீக்கா சொல்கிற மாதிரி. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் வி ஹேவ் டு பைட் டைம். அந்த ஃபஸ்ட் செஷனை ஓட்டணும், ஒரு கொஞ்சம் நேரத்தை ஓட்டணும். அந்த இடத்துல போய் நான் வீரன், நான் கவர் டிரைவ் தான் ஆடுவேன், நான் செமையாக தான் ஆடுவேன், நான் பயங்கரமாக ஷார்ட்ஸ் ஆட போகிறேன், இல்லை 6 அடிக்க போகிறேன்லாம் பண்ணோன்னா எட்ஜு வாங்கிட்டு ஸ்லிப்பில் கேட்ச் ஆக வேண்டியதான், இல்லை போல்ட் ஆக வேண்டியது தான். ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வி ஹேவ் டு பைட் டைம். ஓகே, கொஞ்சம் பாலோட மெரிட்டுக்கு ஆடணும், கொஞ்சம் சுச்சுவேஷனை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 10 ஓவர் ஆடலாம், ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour போகட்டும், பால் கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும், மாய்ஸ்சர் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகட்டும், கொஞ்சம் காற்றுல இருக்க ஈரப்பதம் குறையட்டும் அப்படிங்கிற மாதிரி
கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாறும். ஓகேங்களா? பட் எப்போ இதெல்லாம் மாறும்? டைம் போக போக தான் மாறும். பைட் டைம் பண்ண பண்ண தான் மாறும். ஒரு 3 மாதம் போகட்டும், ஒரு 6 மாதம் போகணும், ஒரு 30 ஓவர் போகணும். ஸோ புரியுதுங்களா? லைஃப்பில் எல்லாமே ஒன்று தாங்க. லைஃப்பில் எல்லாமே ஒன்று தான். எதை வேணால் நம்ம எதுக்கு வேணால் அப்ளை பண்ணி நம்ம பார்க்கலாம். இதே அனலாகி ஃபுட்பாலுக்கும் வரும்னு நினைக்கிறேன், டென்னிஸ்க்கும் வரும்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயத்துக்கு அது வரும். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் பைட் டைம். அண்ட் ஒரு நாள் வந்துட்டு மறுபடியும் சூரியன் நல்லா உதிச்சு இருக்கும், நல்லா வந்து ட்ரையான கண்டிஷன்ஸ் வரும். பார்ட் டைம் பவுலர்ஸ் போடுவாங்க, இல்லை மெயின் பவுலர்ஸ்லாம் டயர்டாக இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம இறங்கி அடிக்கணும். அப்போ அடிக்கலாங்க, 6 பால் 6 6 கூட அடிக்கலாம், தில்லுக்கு துட்டுன்னு ஆடலாம். புரியுதுங்களா? ஸோ பட் அது வந்து எப்போ வரும்? நம்ம நடுவுலேயே குவிட் பண்ணிவிட்டு, இல்லை அவசரப்பட்டு நான் வந்து ஸ்விங்கிங் கண்டிஷனில் ட்ரைவ் ஆட போயிட்டு ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்துட்டேன்னா என்னோடய விக்கெட் அதோட முடிஞ்சுது, அதோட கேம் ஓவர் ஆகிடுச்சு. பட் நான் பைட் டைம் பண்ணேன், நிறைய டிஃபென்ஸ் ஆடினேன், பொறுமையாக இருந்தேன்னா தான் எனக்கு வந்து ஆஃப்டர்நூன் செஷன், ஈவினிங் செஷன்லாம் ஆட முடியும். அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ இருக்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்க சுச்சுவேஷனும் சரி, கரியர் ஃபினான்ஸில் இருக்கிறதும் சரி. யூ ஜஸ்ட் ஹேங் இன் தேர். உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்க, பட் குவிட் மட்டும் பண்ணிடாதீங்க. லெட்ஸ் பி தேர், லெட்ஸ் டூ அவர் பெஸ்ட் அண்ட் திங்ஸ் வில் சேஞ்ச், திங்ஸ் வில் இம்ப்ரூவ் அண்ட் எல்லாம் ஒரு நாள் மாறும். ஓகேங்களா? இதே மாதிரி எப்பவும் இருந்துடாது. ஸோ டைம் ஹீல்ஸ் எவ்ரி திங் மாதிரி இதுவும் ஒரு ஃபிலாசபி தான். லெட்ஸ் கிவ் இட் டைம். பேசிக்காக அதுதான். சரிங்களா? ஸோ இந்த டெக்னிக் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நான் நினச்சேன் இன்றைக்கி. நிறைய டைம் நான் இதை வந்து பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய கரியரில், ரிலேஷன்ஷிப்ஸில், என்னோடய லைஃப்பில் எப்பாவது ஏதாவது ரொம்ப டஃப்பாக போகும்போது வந்துட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு பொறுத்திருப்பேன். சரி ஓகேப்பா, சர்வைவ் பண்ணுவோம், சரி ஓகே. ஏதோ அந்த ரஜினி படத்தோட ஏதோ ஒரு மீம் டெம்ப்ளேட் எனக்கு ஞாபகம் வருது. சார் அது பண்ணிட்டாங்களா, பண்ணட்டும். சார் இவங்க இது பண்ணிட்டாங்களா, பண்ணட்டும். சார் அது விட்டு போயிடுச்சான், போகட்டும். கடைசியாக வந்து சொல்லுவார் ரஜினி, ஏய் எடுறா வண்டிய அப்படிங்கிற மாதிரி. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட் ஃபார் த ரைட் டைம், யூனோ. என்ன நான் சொல்கிறது. ஸோ இந்த வாரம் இவ்வளோ தாங்க. ரொம்ப வளவலாக தொலைத்தலான்னு பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, லென்த்தியாக பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ கரெக்டான கண்டென்ட்டுக்கு இதுதான் கரெக்டான லென்த்துன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ மேபி அடுத்த வாரம் முடிஞ்ச ஒரு லாங்கான எபிசோட் நான் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் when something goes wrong, just don't go with it. நீங்கள் பொறுமையாக இருங்க, உங்களுக்கான காலத்துக்காக வெயிட் பண்ணுங்கள். காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. கரெக்டான பர்சன்ஸ்க்காக, குட்டான பர்சன்ஸ்க்காக, ஜென்யூனான பர்சன்ஸ்க்காக, உங்களை மாதிரி செல்லங்களுக்காக கண்டிப்பாக அது காத்திருக்கும். ஓகேவா? நீங்கள் ஜாலியாக, ஹாப்பியாக, அழகாக லைஃப்பை லீட் பண்ணிட்டு போங்க. எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், எல்லாமே சூப்பராக தான் நடக்கும். ஓகேவா செல்லம்ஸ்? விடியாத இரவென்று எதுவும் இல்லை, முடியாத துயரென்று எதுவும் இல்லை, வாழாத வாழ்க்கை என்று எதுவுமே இல்லை. ஸோ எல்லாரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணி, இமெயிலோ இல்லை இன்ஸ்டாகிராமில் டிஎம்ஓ பண்ணி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஐல் பி வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப பூஸ்டிங்காக இருக்கும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் இமெயில் ஐடி இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப டஃப்பான டைம் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இந்த எபிசோடை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் லிசன் பண்ணுற ஆப்பில் இன்னும் இதயத்தின் குரலுக்கு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலனாலோ, இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னாலோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ரேட் த ஷோ ஆப்ஷன் போயிட்டு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட எந்த எபிசோடையும் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி நான் அள்ளி கொடுத்துட்டே இருப்பேன். சரியா? அடுத்த வாரம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வேலை இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எபிசோட் பண்ணுறேன். பட் இல்லைனா 2 வாரங்கள் கழித்து இன்னொரு அழகான எபிசோடில் நம்ம சந்திப்போம். டாடா, பை பாய்.